Hi, my name is Ed Dobson, and I'm here with my good friend Mano, and we're talking with you about the subject of divine healing. உங்களுக்கு என் வாழ்த்துதல். இன்னைக்கு என்னுடைய நண்பன் மனோ டேனியலோடு கூட சேர்ந்து நாங்கள் உங்களோடு கூட சுகவி அளிப்பதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். Last time we looked at the question, does God heal? போன முறை நாம் பார்த்தது என்னவென்றால் தேவன் சுகமளிக்கிறாரா என்ற அந்த கேள்விக்கு பதில் அளித்தோம். Now we know he can heal. அவருக்கு நிச்சயம் சுகமளிக்க முடியும். But does he heal? ஆனால் அவர் சுகமளிக்கிறாரா என்ற கேள்வி. So we looked at the Bible. வேதத்தில் என்ன சொல்கிறது என்று வேதத்தை பார்த்தோம். And we saw times in the Old Testament where God healed. பழைய ஏற்பாட்டிலே தேவன் சுகமளித்த காரியங்களை பார்த்தோம். We looked at the life and ministry of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே சுகமளிப்பை குறித்து பார்த்தோம். Jesus had authority over every kind of disease and he healed all kinds of diseases. இயேசு கிறிஸ்து எல்லா சுகவீனத்தையும் நோய்களையும் நீக்குறவராக இருக்கின்றார். We looked at the ministry of the apostles. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். The life of Peter and the life of Paul. பேதுரு, பவுல் அப்போஸ்தலன் இவருடைய வாழ்க்கையிலே சுகமளிப்பு இருந்தது. And we saw how they healed. அவர்கள் எப்படி பிறரை குணப்படுத்தினார்கள் என்று பார்த்தோம். And then we looked at the book of James, யாக்கோபிலே பார்த்தோம், where we are given instruction for how we can be healed. புதிய ஏற்பாட்டின் சபையிலே நாம் எப்படி சுகமளிக்க பெற்றுக் கொள்ளலாம் என்று பார்த்தோம். Call for the elders of the church, anoint them with oil and pray over them. சபையின் மூப்பர்களை அழைத்து அவர்கள் எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி அதற்கப்புறம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். So we learned that God did and God does heal. கர்த்தர் சுகமளித்தார், சுகமளித்துக் கொண்டு இருக்கிறார் இன்றைக்கும் என்று நாம் பார்த்தோம் வேத ரீதியாக. Now the question we want to look at in this session is, does God want everybody healed? இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய முக்கிய குறிப்பு என்னவென்றால் கர்த்தர் எல்லாருக்கும் சுகமளிக்க விரும்புகிறாரா? Mano, I live here in the United States, and I don't know about the situation in other parts of the world, but there is a lot of emphasis today that God wants everybody healed. மனோ, நான் அமெரிக்கால வாழ்கின்றேன். இங்கு ஒரு எல்லாருக்கும் சுகமளிப்பு கர்த்தர் விரும்புகிறார் என்ற அந்த கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை எல்லாரும் பேசுகிறார்கள். And that if you have enough faith, God will heal you. உனக்கு விசுவாசம் இருந்தால் கர்த்தர் உன்னை சுகமளிப்பார் என்று சொல்கிறார்கள். And it doesn't matter what the disease is, God will heal you. என்ன சுகவீனம் இருந்தாலும் சரி, என்ன நோய் இருந்தாலும் சரி, அதை உடனே கர்த்தர் சுத்தப்படுத்துவார் என்ற ஒரு பேச்சு. These kind of preachers believe that God wants everybody healed, and if you're not healed, it's not God's problem, it's yours. இப்படிப்பட்ட பிரசங்கிமார் என்ன நினைக்கிறார் என்றால், கர்த்தர் எல்லாரையும் சுகமளிக்க விரும்புகிறார், நீ சுகமடையாவிட்டால் அது உன்னுடைய குறை, உனக்கு விசுவாசம் போதாது என்றுதான் சொல்கிறார்கள். One of their main theological points is that there is healing in the atonement. என்னென்றால் அவர்களுடைய குறிப்பு என்னவென்றால் ரட்சிப்பிலேயே உன்னுடைய சுகம் அளித்தல் உண்டு என்று சொல்கிறார். Not just spiritual healing, but physical healing as well. ஆவிக்குரிய பிரகாரமாக ரட்சிப்பு மட்டுமல்ல, உன்னுடைய சரீர பிரகாரமான ரட்சிப்பும் உண்டு. என்றைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாயோ இந்த ரெண்டு ரட்சிப்பையும் நீ பெற்றுக்கொள்கிறாய் என்று பிரசங்கிக்கிறார். In fact, it's based on Isaiah chapter 53. ஏசாயா 53ஆம் அதிகாரம் in verses 4 and 5 we read, 4-5 வசனங்களிலே, surely he took up our infirmities and carried our sorrows. We considered him stricken by God, smitten by him and afflicted. He was pierced for our transgressions, he was crushed for our iniquities. The punishment that brought us peace was upon him, and by his wounds we are healed. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்க கேட்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். The text says that Jesus took up our sicknesses. இந்த பாகத்திலே இயேசு கிறிஸ்து நம்முடைய சுகவீனங்களை
நோய்களை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். And by his wounds on the cross, we are healed. அவருடைய சிலுவையிலே அவர் அடைந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று பார்க்கின்றோம். And in that healing, they would include physical healing, healing from disease. இந்த பாகத்தை எடுத்துக்கொண்டு சரீர பிரகாரமான குணமாக்குதலும் ரட்சிப்பிலே உண்டு என்று சொல்கிறார். This is really based on two theological ideas. இது ரெண்டு குறிப்புகளை குறித்ததாக இருக்கிறது. Sickness is part of the fall. இந்த போதனை ரெண்டு குறிப்புகள் என்னவென்றால் பாவத்தினால் வந்தது எல்லா சுகவீனமும். We talked about that several sessions ago. நாம் பார்த்தோம், அதுதான் உண்மை என்று பார்த்தோம் 2-3 நாட்களுக்கு முன்பாக. Sickness, pain, suffering and disease are all a result of the curse of sin and the fall. சுகவீனம், தொந்தரவு, தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாம் பாவத்தினாலே வந்த விளைவுகள் என்று நாம் பார்த்தோம். So, number 1, sickness is part of the fall, and number 2, Jesus died on the cross and rose again to reverse the consequences of the curse. மனித வீழ்ச்சியினாலே, பாவம் மனிதனுக்கு வந்ததினாலே சுகவீனம், கஷ்டங்கள், இடுக்கண்கள் இதெல்லாம் வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே அந்த எல்லாம் ரட்சிப்பு அடைந்தாயிற்று என்று நாம் பார்த்தோம். So if by faith we accept the forgiveness of our sins through Jesus, நாம் ரட்சிப்பிலே இயேசு கிறிஸ்துவை நாம் பாவங்களை மன்னிக்கிறார், அவர் இரத்தத்தினாலே கழுவார் என்று நாம் நம்பும் பொழுது, so by faith we should also accept the healing of our bodies through Jesus. விசுவாசத்தினாலே நம்முடைய சரீரத்திலேயும் குணமாக்குதல் உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் அந்த குறிப்பு. Because he died to reverse all the consequences of the fall. ஏனென்றால் வீழ்ச்சியின் காரணமாக, மனித வீழ்ச்சியின் காரணமாக வந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கதான் கிறிஸ்து வந்தார். Now this is a fundamentally true statement. இது பார்க்கும்போது இது உண்மையான காரியம் தான், இது உண்மையான வார்த்தைகள் தான். Jesus did die to reverse all the consequences of the fall. பாவத்தின் விளைவுகள் அனைத்தையும் போக்கதான் கிறிஸ்து வந்தார். Paul makes this clear in Colossians chapter 1. பவுல் அப்போஸ்தலன் இதை திட்டவட்டமாக காட்டுகிறார் கொலோசியர்ல. In verses 19 and 20 he says, "For God was pleased to have all his fullness dwell in him, and through him to reconcile to himself all things, whether things on earth or things in heaven, by making peace through his blood shed on the cross." கொலோசியர் 1 அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் பார்க்கிறோம். சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் இருக்கிறவைகளை பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. Notice that Jesus died to reconcile all things in heaven and all things in earth to himself. இயேசு கிறிஸ்து மரித்தது அதன் விளைவாக வந்தது என்னவென்றால் வானத்திற்கு மேலேயும் பூமியிலேயும் உள்ள அனைத்தையும் ஒப்புரவாக இயேசு கிறிஸ்து, அவருக்குள் ஒப்புரவாக இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். He wants to restore the brokenness of sin in our personal life. நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தின் விளைவாக வந்த பிரச்சனைகளை தீர்க்க வந்தார். He wants to restore creation that's in decay. படைப்பு அழிந்து கொண்டிருக்கிற இந்த படைப்பை திரும்பமாக அழிவிலிருந்து மீட்க வந்தார். We know from the prophets that the day is coming when the lion will lie down with the lamb. நாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக வேதத்திலே பார்ப்பது என்னவென்றால் சிங்கங்கள் ஆடுகள் மத்தியிலே இருக்கும். That Jesus through the cross reversed the hostility in creation. இப்படி சிங்கங்கள் படுத்திருக்கிற இந்த காட்சி இயேசு கிறிஸ்து இந்த எதிர்ப்புகளை, எதிரிகளை உறவுக்கு கொண்டு வந்து விட்டது. So when we say that Jesus died to restore all of creation, this is true. எல்லா படைப்பின் எல்லாவற்றையும், பாவத்தின் விளைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி இயேசு கிறிஸ்து பரிகாரம் பண்ணி அதை ஒப்புரவாக்கி விட்டார் என்பது உண்மைதான். But the question is, are all the consequences reversed here and now? ஆனா ஒரு கேள்வி, அது என்னவென்றா எல்லா பிரச்சனைகளும், பாவத்தின் விளைவாக வந்த எல்லா காரியமும் இந்த நேரத்திலே இப்பொழுதே இந்த உலகத்திலே நிறைவாகி விடுகிறதா? And the truth is that while Jesus died to restore creation,
Not all has been restored right now. உண்மை என்னவென்றால் தேவன் படைப்பில் இருக்கிற எல்லா பாவத்தின் விளைவையும் எடுத்து போட்டு தமக்கு ஒப்புரவாக்கி விட்டார். ஆனால் இந்த உலகத்திலே இன்னும் அந்த ஒப்புரவாகுதல் முழுமை அடையாது காணப்படுகிறது. So let me remind you of some of the consequences of the fall. வீழ்ச்சியின் காரணமாக, மனித வீழ்ச்சியின் காரணமாக வந்த விளைவுகளை நான் உங்களுக்கு முன்னாலே வைக்கின்றேன். To the serpent he said, you'll crawl on your belly. அந்த பாம்பை பார்த்து, அந்த சர்ப்பத்தை பார்த்து, நீ உன்னுடைய வயிற்றிலே தவழ்ந்து நடப்பாய், அது ஊர்ந்து செல்வாய் என்று தேவன் சபித்தார். To the woman he said, you will have great pain in childbirth. அந்த பெண்ணை பார்த்து, நீ கற்பம் வேதனையோடு கூட கற்பம் தரிப்பாய் என்று போடப்பட்டிருக்கிறது. To creation he said, you'll be filled with thorns and thistles. படைப்பை பார்த்து முள்ளும் கல்லும் நிறைந்த இடமாக நீ மாறுவாய் என்று போடப்பட்டது. And to the man he said, by the sweat of your brow you'll earn your living. அந்த மனிதனை பார்த்து, உன்னுடைய நெத்தியின் வேர்வை நிலத்திலே விழுவதனாலே கஷ்டப்பட்டு நீ சம்பாதிப்பாய் என்று போடப்பட்டது. So while it's true that Jesus died to restore creation, இயேசு கிறிஸ்து படைப்பை தன்னிடலே ஒப்புரவாக்குவதற்கு வந்தது, அது உண்மைதான். not all of the consequences have now been reversed. ஆனால் வீழ்ச்சியின் காரணமாக வந்த அனைத்து விளைவுகளும் போய்விடவில்லை. But one day they will be reversed. ஆனால் ஒரு நாள் அனைத்தும் போய்விட போகிறது. So if you argue that there is physical healing in the atonement, நீங்கள் ஒருவேளை சொல்வீர்கள் என்றால், சரீர பிரகாரமான சுகம் எப்படி ரட்சிப்பு வரும் மனிதர்கள் எல்லாருக்கும் வருகிறதோ விசுவாசனாலே, அது போல எல்லாருக்கும் உண்டு என்று சொன்னால், because when Jesus died, he died to reverse sickness and death. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது சுகவீனத்தையும் மரணத்தையும் வீழ்த்தி அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். Then why were not all the consequences reversed? ஆனால் எல்லா வீழ்ச்சியினுடைய விளைவுகளும் போய்விடவில்லை. Why do women still have pain in childbirth? ஏன் மனிதருக்கு, பெண்ணுக்கு அவர் கொடுத்த சாபம் போய்விடவில்லை? இன்னுமாக பெண் பாவத்தில் வேதனையிலே கற்பம் தரிக்கிறாள். Why is creation filled with thorns and thistles? ஏன் முள்ளுகளும் கரடு முரடுகளும் இருக்கின்றது? Why do we humans still sweat in order to earn a living? நாம் ஏன் நெத்தி வேர்வை நிலத்திலே விழுத்தக்கதாக கடினப்பட்டு உழைக்கின்றோம்? Yes, Jesus died to regain paradise. நமக்காக தேவன் திருவுமாக எழுந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவும் வந்தார், அது உண்மைதான். And one day it will be regained. கடைசி நாளிலே அது எல்லாம் திரும்பமாக நமக்கு பெறப்போகிறது. But we're still living in a broken, sinful world. ஆனா இந்த உலகம் இன்னும் பாவம் நிறைந்த உலகம்தான். In fact, Paul makes reference to this in Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் விரிவாக இதை குறித்து பேசுகிறார். He says in verses 18 to 23, I consider that our present sufferings are not worth comparing with the glory that will be revealed in us. பவுல் அப்போஸ்தலன் 18ஆம் வசனத்தை ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதானவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். Paul says our present sufferings. இக்காலத்து பாடுகள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். That's the reality of human experience. அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய உண்மை நிலை. He goes on to say the creation waits in eager expectation for the sons of God to be revealed. For the creation was subjected to frustration, not by its own choice, but by the will of the one who subjected it, in hope that the creation itself will be liberated from its bondage to decay and brought into the glorious freedom of the children of God. We know that the whole creation has been groaning as in the pains of childbirth right up to the present time. ரோமர் 8:19 வாசிக்கின்றேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது.